சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, வார ராசி பலன்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து சேர்வதற்கு அது வழிவகுக்கும். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த வார ராசி பலன்கள்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போவது மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. அன்னைக்கு ஆரம்பிச்சு 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்துல இது பராபவ வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 10ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். இதுல 4ஆம் தேதி திங்கட்கிழமை மன்னிக்கிறோம். இதுல 18ஆம் தேதி திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். ரோகிணியில் ஆரம்பிச்சு மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் நட்சத்திரம் வரை சந்திரனுடைய பயணம் அமைகிறது. இதுல இந்த வாரத்துல மிக முக்கியமாக 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி வருது. சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு நாள். அந்த நாளை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடு. ஆகவே அந்த 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சஷ்டி அன்றைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபடுங்க. உங்க கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சியா வந்துட்டார். 11ஆம் தேதி அவர் ஆட்சியா வந்துட்டார். இன்னைக்கு தேதி 18. செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் உங்களுக்கு. இதுநாள் வரைக்கும் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு மன தெளிவு உண்டாக போகிறது. ஏதோ ஒரு காரணம் கருதி ஒரு கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த உங்கள் செயல்கள், ஒன்றும் உடம்பு சரியில்லாம உங்கள் செயல்பாடுகள வேகம் குறைஞ்சிருந்திருக்கலாம், இல்ல உங்களை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நீங்க வாழக்கூடிய இடங்கள்ல இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு முடக்கம் உங்கள் லைஃப்ல இருந்துச்சு. அந்த முடக்கம் எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகுது. உங்கள் செயல்பாடுகள் வேகம் எடுக்கும். மனசுல என்ன நினைச்சீங்களோ செய்ய போறீங்க. தைரியமா இருக்க போறீங்க. அப்படி ஒரு நல்ல நேரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரைவாக ஒரு முடிவெடுப்பீங்க. விரைவாக செயல்பாடுகள் செய்வீர்கள். உங்கள் செயல்களில் ஒரு வேகம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். உங்களுடைய தனஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு விசேஷம். காசும் வரும், தைரியமும் வரும். மேஷராசிக்காரங்களுக்கு கம்யூனிகேஷன் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா அங்க ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிரன் சேரும் போது பினான்சியலா உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பயணங்கள் அமையும். சுப விஷயங்களில் பங்கெடுப்பீர்கள். நிறைய நன்மைகள். இப்ப உங்களுடைய பையன், பொண்ணு, இவங்க வாழ்க்கையுடைய திருமணம் பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க. வியாபாரத்துல கொடுத்த பணம் சிலருக்கு நஷ்டமாயிருக்கும், திரும்ப வராம போயிருக்கும். அது வரக்கூடிய அமைப்பு இப்போ உண்டு. அதுக்கு முயற்சிகள்ல இறங்குவீங்க. தனஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப இது என்னன்னா, பிசினஸ் மூலமான நல்ல இன்கம் வரும். உங்க வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வு வரும். பேச்சு ஸ்பான்டேனியஸ் பேச்சு வரும். பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு பேச்சு மிக சிறப்பாக இருக்கும். பேச்சாளர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்ப மத்திய மாநில அரசாங்கங்களில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். அதுக்குரிய எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா பலருக்கு உங்க ஜாதகத்தில் அமைப்பு இருந்துச்சுன்னா கிடைச்சிடும். இன்னொரு பக்கம் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய திட்டங்கள் பலருக்கு இப்போ பயன் தரும். நோயை பொறுத்த வரைக்கும்
உணவு கட்டுப்பாடு இருந்தால் நோயை கட்டுப்படுத்திடலாம். மேஷராசிக்காரங்களுக்கு எப்போ வரும்? உணவு பிரச்சனையின் உணவு செரிமானம் ஆகல, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்துச்சு, இப்படித்தான் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ உணவு கட்டுப்பாடுல கவனமா இருக்கணும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், இப்போ லீவு நேரம், அந்த எக்ஸ்ட்ரா படிப்படுத்தி படிக்கிறதுல ஒரு ஈடுபாடு இருக்கும். இப்போ நீங்களே ஒரு கல்லூரி மாணவர், இல்லை பள்ளிக்கூட முடிச்சிருக்கிற மாணவர், அடுத்து என்ன படிக்கிறது, அதை பற்றின சிந்தனைகள் இப்போ பெருகும். உங்களுடைய தனித்திறமையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய படிப்புகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நிறைய பேர் இந்த கலைகள் கற்றுக்கிடுவீங்க, டான்ஸ் கற்றுக்கிறது, இந்த மாதிரி கலைகள்லையும் ஈடுபாடு இருக்கும். இது ஒரு நல்ல நேரம். வியாபாரிகளுக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்கும். உங்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்பான நல்ல பலன்களை முருகப்பெருமான் அருளப் போகிறார். ரிஷபராசி என்பர்கள், ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன? உங்க ராசியில தான் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்குறார். 18ஆம் தேதியும் 19ஆம் தேதி காலை வரை ஒரு பரபரப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்களே அரசியல்வாதிகளா இருக்கீங்க, அரசு அதிகாரிகளா இருக்கீங்க, எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். பேச்சாளர்கள், உங்கள் பேச்சு சம்பந்தமான ஒரு விஷயங்கள், வாய்ப்புகள், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா பரபரப்பு அதிகமா இருக்கும். 20ஆம் தேதி 21ஆம் தேதியெல்லாம் நல்ல வருமானம் வரப்போகுது. அந்த 2-3 நாட்கள் எடுத்துக்கலாம். 20ஆம் தேதி, 21ஆம் தேதி, 19ஆம் தேதி பிற்பகல்லேருந்தே கூட சிலருக்கு நல்ல வருமானம் வந்துடும். நல்ல வருமானம் வரக்கூடிய நேரம். உங்க பேச்சுக்கள்ல ஒரு இனிமை பிறக்கும். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அதே 22ஆம் தேதி வரும்போது பார்த்தீங்கன்னா 21, 22 தேதிகளில் ஒரு பயணம் போகலாமா அப்படிங்கிறத பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாமா, இல்லை முக்கியமான முடிவுகள் எடுக்கலாமா? நிறைய பேர் முக்கிய முடிவுகளை இப்போ எடுப்பீங்க. சகோதர உறவுகள் சம்பந்தமான சில மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். சொத்து பத்திரங்கள் எழுதுகிற போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ பிறருக்கு வாக்குறுதி, தாராளமாக வாக்குறுதிகளை கொடுப்பீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக வாக்குறுதிகள் கொடுங்கள். பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் நல்லா இருக்கும். உத்தியோக ரீதியாக ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணக்கூடிய யோகம் யங்ஸ்டர்ஸுக்கு உண்டு. ஆன்லைன் கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு பெருகும். நல்ல கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க, நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு நல்ல நேரமா நீங்க பயன்படுத்திக்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருந்ததால தொழில் ரீதியாக இடையில ஒரு தடை, வருமானம் இல்லையே. நீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானம் கம்மியாச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு, இல்லை தொழில் நெருக்கடி இருந்துச்சு, இல்லை வேலை போயிருச்சு, அப்படி பிரச்சனை. இப்போ என்ன ஆகுதுன்னா 11ஆம் இடத்துல இந்த செவ்வாய் உட்கார்ந்தது, 11ஆம் இடத்தின் அதிபதி 11ஆம் இடத்துல உட்கார்ந்தது. உங்களுக்கு பல விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். முருகனை வழிபடணும். முருகன் வழிபாடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு அரளிப்பூ மாலை போடுங்க, தீபம் ஏற்றி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு பாருங்க 11ஆம் இடத்துல. அதனால அரசு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, நீங்களே ஒரு மத்திய அரசு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மாநில அரசுல வேலை பார்க்கக்கூடிய பலருக்கு டிரான்ஸ்பர் அமையலாம். உயர் அதிகாரிகளா இருக்கீங்கன்னா கூட நிறைய டிரான்ஸ்பர் வரலாம். அப்படி ஒரு சூழலும் உண்டு. நிறைய வெற்றிகள் உங்களுக்கு சேரப்போகிற நாள் இந்த வாரத்துடைய 19ஆம் தேதி, 20ஆம் தேதி. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரும் கிடைக்கும். இடம் மாற்றமும், நீங்க விரும்பின மாற்றமும் சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு மாறுது. 2 பக்கமும் தான் இருக்கு, நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் 21ஆம் தேதி பாருங்க, 20 மத்தியானத்துலேருந்து கூட எடுக்கலாம். 20, 21 தேதிகளில் ஒரு டென்ஷன் இருக்கும். குறிப்பாக 20ஆம் தேதி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம்.
ஒரு படபடப்பு இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும். 20, 21 தேதிகள் டென்ஷன் இருந்தாலும் 21ஆம் தேதி பிற்பகல், 22ஆம் தேதி இவைகள் நல்ல வருமானத்தை தரும். உங்க பேச்சு சாமர்த்தியம் கூடும். வேலை சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த வாரத்துல சுக்கிர பகவான் உங்க ராசியில உட்கார்ந்து குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுத் தருகிறார். உங்களுடைய கலை திறமை பிரகாசிக்கும். புதிய வாய்ப்புகள் வரும். சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க, நாடகத்துறையில் இருக்கீங்க, கலைத்துறையில் இருக்கீங்க, புதிய வாய்ப்புகள் வரும். சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனை இப்போ இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதிலும் குறிப்பாக மாசி மாதம் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிக பாதிப்புகள் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வெற்றிகள் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்க போகுது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம். குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கு பாருங்க, செல்வ வளத்தை கொடுக்கும். ரெண்டுமே பணம் தரக்கூடிய கிரகம் பாருங்க. நல்ல செல்வ வளம் இருக்கும். ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட முயற்சியெல்லாம் தைரியமா பண்ணலாம். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவர்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கிட வேண்டியிருக்கு. ஆரோக்கியம் அப்படின்னு மற்ற நாட்கள் இருக்கும். எந்த நாளில் நீங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட வேண்டியிருக்கு? குறிப்பாக 20ஆம் தேதி, 19ஆம் தேதி பிற்பகல், 20ஆம் தேதி, 21 முற்பகல்ல கூட சிலருக்கு ஆரோக்கிய குறைவு இருக்கும். சரியாயிரும். புதிய முயற்சியோடு இந்த வாரம் பண்ண போறீங்க, அது வெற்றி அடையும். கால்கள்ல சிலருக்கு பிரச்சனை இருக்கும், அதை பார்த்து மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் நல்லது. மகப்பேறு மருத்துவர்கள், குழந்தை நல மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. MBA படித்த மாணவர்கள், HR படித்தவர்கள், இவர்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்க நல்ல யோகம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வாங்கின கடனை அடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. நிறைய பேர் கடன் தொல்லை இருந்திருக்கும், அதை அடைக்கிற யோகமும் வருது. அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய துணை கிடைக்கிறது உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா, முதல் விஷயம், ஒரு நன்மையான வாரம். குரு பகவான் உங்க ராசியை பார்த்து வந்துகிட்டு இருக்கார். இதுவே பெரிய யோகம். கடகராசியை சேர்ந்தவருக்கு யோகம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு நீங்க ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கணும். நாட்டை ஆளக்கூடிய யோகமே கடகராசிக்காரருக்கு இப்ப வந்துருச்சு. ஜோசப் விஜய் நாட்டை முதல்வராக ஆளக்கூடிய ஒரு யோகமே அவருக்கு வந்துருச்சு. அந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் மெல்ல 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 இன்னும் அதிகரித்து கொண்டு போகும். கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு குரு பகவான் வரப்போறார். அப்போ இது என்னப்படி ஆகுது? ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்துல உச்சமாகிறார். நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும், ஆனாலும் முன்னேற்றம் இருக்கும். கம்யூனிகேஷன் செக்டார்ல சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரும், வெற்றியை தரும். அப்ப கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு பாருங்க. 19ஆம் தேதி, 20ஆம் தேதி நிறைய பேருக்கு பயணங்கள் அமைது. 21ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் பயணங்கள் இருக்கு. 21ஆம் தேதி பிற்பகல், 22ஆம் தேதிகள்ல ஒரு நெருக்கடி இருக்கும். அலுவல் நெருக்கடி இருக்கும். சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். கண்கள் தொடர்பான பிரச்சனை பலருக்கு வருவதற்கு இப்ப வாய்ப்புகள் உண்டு. கண்ணில் பார்வை மங்கலாவது, கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இது உண்டு. சிலருக்கு கணவன் மனைவி உறவுலையும் பிரச்சனை இப்ப காட்டுது. சுக்கிரன் அப்படி இருக்காரு. ஸோ இதெல்லாம் அதுவும் 7க்குரிய சனி 9க்கு போயிருக்காரு. முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சார் வேலை கிடைக்குமானா நிச்சயமா அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வருதுங்க, இருக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அரசியல்வாதிகளோடு நெருக்கமாகிற அமைப்பு இருக்கு. லாபத்துல சூரியன் புதன் இருக்கும்போது அரசு நலத்திட்டங்கள் உதவி கிடைக்கவும் யோகம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும். தங்கம் வாங்குற எண்ணம் கூடும்.
ஹெல்த் ரீதியா சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கு, அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போறோம். வியாபாரம் லாபகரமாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி போட்டு ஆட்டி படைக்குது. பலருக்கு ஏதோ ஒரு மனக்கலக்கம் இருக்குங்கிறீங்க. கவலைப்பட வேண்டாம். காவல் தெய்வ வழிபாடு செய்யுங்க, மனக்கலக்கங்கள் எல்லாம் விளையும். சார் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலையில் பிரச்சனை இருக்குன்னு தொடர்ச்சியாக கான்டாக்ட் பண்ணுறீங்க. அதுக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பொதுவான பரிகாரம் காவல் தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபடுவது. அப்படி தொடர்ச்சியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வாங்க, அது என்ன தீர்வு உண்டுன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிட முடியும். ஸோ அஷ்டமதி சனியை பற்றி பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். இதில் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. உங்க பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான். அது வந்து பூர்வ புண்ணிய பலம் குறைகிறதுன்னு ஒரு மீனிங் எடுத்துக்கிடலாம். ஆனா வேலை தொடர்பான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும்னு அதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு. ஏன்னா குரு சனியை பார்க்கிறார். அப்போ வேலை தொடர்பான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிற அமைப்பு இருக்கு. சூரியன் வந்து இப்ப 10ஆம் இடத்துல இருக்காரு. அவர் தான் ராசிக்கு அதிபதி. 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அது ரிஷபம்ங்கிறது அவ்வளவு சிறப்பான இடமா அதுக்கு சூரியனுக்கு இல்லை. தினந்தோறும் நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் சொல்லி கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்ல முறையில் வேலை இருக்கும். இல்லாட்ட வேலையில் டிரான்ஸ்ஃபர், வேலை தொடர்பான பிரச்சனைகள், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல யோகமான நேரம், பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். யோகமான நேரம் பஞ்சநாதன் சொல்லிட்டாரு, யாருக்கு வேணா எவ்வளவு பணம் வேணா கொடுக்கலாம் அப்படின்னு நம்பி கொடுக்காதீங்க. அதை நீங்க உங்க சொந்த ஜாதகத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பிசினஸ் நல்லா போகும்னு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சில சமயம் நீங்க வந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்றீங்க, அதுக்குரிய பணம் வரணும். ஒரு பொருளை வந்து விற்கிறீங்க, ஒட்டுமொத்தமான மொத்த வியாபாரம் பண்றீங்க, அதுக்குள்ள பணம் வருவதில் கொஞ்சம் தாமதம் ஆகும். அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிடணும். லாபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் லாபத்தில் இருக்காங்க. பினான்சியலா ஒரு வெல்தி பொசிஷன் கொண்டு வந்து விடும். பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்மளாலே சொல்றேன், சிம்மராசிக்காரங்களை விட சிம்மராசிக்காரங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் உண்டு. அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத பலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் ஒரு படிப்பு எடுத்து படிக்கணும், எனக்கு முன்னேற்றம் வேணும் கேட்கிறவங்களுக்கு இந்த படிப்பு விஷயங்கள் மிகச் சிறப்பாக இப்ப அமையும். பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபாடு கூடும். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். எப்பவும் சீரியஸாகவே இருந்துக்கிட்டு இருக்கும், எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை அப்படிலாம் தோணும். செவ்வாய் பகவான் ஆட்சியாக வந்ததுல ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்க யோகம் இருக்கு. தாயுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் மிகச்சிறப்பான வாரமா உங்களுக்கு அமைய போகுது. கன்னிராசியை அன்பர்களே, ராசிநாதன் புதன் பகவானுடைய அனுக்கிரகம் சிறப்பா இருக்கு. பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். பலருக்கு அவங்கவுங்க ஜாதகத்துல இருந்து அமைப்பு இருக்கோ அதை ஒட்டி வெளியூர் பயணமோ வெளிநாட்டு பயணமோ கைகூடக்கூடிய யோகம் இப்போ வருது. மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கூடி வருது. சிலருக்கு ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பும் வருது. இடமாற்றம் பலருக்கு அமைகிறது, வேலை மாற்றம் அமைகிறது. 10ஆம் இடத்திற்குரிய புதனும் 12ஆம் இடத்திற்குரிய சூரியனும் 10க்கு 12ல ஒன்று சேர்ந்திருக்காங்க. அப்படின்னா இடமாற்றம் அமைகிறது. வேலை மாற்றத்துல வேலை மாற்றம், இன்னைக்கு வேற வேலை மாறலாம்னு தோணும். அந்த வாய்ப்புகள் கூடி வருது. பிசினஸ்ல வேற பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்பா செய்துகிட்டு இருந்த பிசினஸ் பிள்ளைகள் பண்ணலாம்னு தோணும். ஸோ நிறைய முன்னேற்றம். இப்போ சுக்கிர பகவான் போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்தார். 2-7 கூடியவர்கள் 10ஆம் இடத்துல உட்கார்ந்தாங்க. லைஃப் பார்ட்னருக்கு அவங்க பேர்ல நல்ல தொழில் ஆரம்பிப்பீங்க சில பேர். சுக்கிரனுடைய ஒரு குரு சேர்த்திருக்காரு 10ஆம் இடத்துல. அப்போ உங்க தொழில கூடுதலாக நீங்க ஒரு பணப்புழக்கம் இப்போ இருக்கும். உங்க தொழில ஒரு பெரிய வெற்றியும் இருக்கும். கல்வியில மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். டீச்சர்ஸ் உடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கல்வி துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
படிச்சு முடிச்சுட்டு வேலையில யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இதுல எதுல கவனமா இருக்கணும்னா, உங்க பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படலாம், உங்களை விட்டு பிரியலாம். அதுல மட்டும் இந்த வாரம் கவனமா இருக்கணும். மற்றபடி இது உங்களுக்கு நல்ல வாரம். துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய வெற்றி தான் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட செய்திகள் நீங்க எதிர்பார்க்குறீங்க, ஒரு நல்ல வரவு எதிர்பார்க்குறீங்க, நல்ல வரவு வரும். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல வருமானம் குறித்த செய்தி, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாரின்ல, இல்ல தொலை தூரத்தில் அடுத்த ஸ்டேட்ல, அங்கேயிருந்து ஒரு வருமானத்துக்காக நீங்க காத்திருக்கீங்க, வரும். ஆன்லைன் பிசினஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய வருமானம் பெருகும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றமும் இப்ப இருக்கும். கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்கும். சில பேர் வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆபீஸ்ல சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இளைய சகோதரனோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரும். திருமணத்துக்கு வரன் பார்க்கிறவங்களுக்கு நல்ல வரன் இப்பொழுது அமைவார். ஒரு நல்ல நிலையில் இருக்கு, நல்ல வரன் அமையக்கூடிய யோகமான ஒரு காலம் இப்ப நடக்குது. இது மிக வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு. கல்வி ரீதியா, தொழில் ரீதியா நிறைய வெற்றிகள் காத்திருக்கக்கூடிய நேரம். துலா ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை உங்கள் அதிக முயற்சிகள் பண்ணுங்க. படிக்கிற மாணவர்களா நிறைய படிங்க. படிக்க படிக்க முன்னேற்றம் வரும். புதியவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வரும். நல்ல வளர்ச்சிக்குரிய காலகட்டம். வாரம் துவங்கும் போது குறிப்பா 18, 19ஆம் தேதி வரைக்கும், 19ஆம் தேதி காலையில வரைக்கும் பயணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். புதிய முடிவுகள் எடுக்கிற போது 1க்கு 2 முறை யோசித்து முடிவு எடுக்கலாம். பிற நாட்கள் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல 7ஆம் இடத்திலிருந்து சூரியன் புதனும் சேர்ந்து உங்களை பார்க்கிறாங்க. பிசினஸ் ரீதியா நீங்க எதிர்பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும் எதிர்பார்க்கறீங்க, அந்த பார்ட்னர் கிடைப்பார். நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க பிசினஸ்க்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பு நல்லா இருக்கு. அட்டமத்துல சுக்கிரனும் குருவும், நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, உங்க மனைவியுடைய முடிவு வேறு, உங்கள் பிள்ளைகளின் முடிவு வேறு. அவங்க ஒரு அணியில நிற்பாங்க, நீங்க ஒரு அணியில இருப்பீங்க. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இப்ப அதிகமா இருக்கும். கண்களில் பாதிப்பு கொடுக்கும். இந்த நேரத்துல பிள்ளைகளோ லைஃப் பார்ட்னரோ உங்களுக்கு எதிரியை போல் தெரிவார்கள். அதுல கவனமா இருக்கணும். அவங்களுடைய கொள்கை வேறையா இருக்கு, வாழ்க்கை அணுகுமுறை வேறையா இருக்கு. அப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய நேரம். குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி பிற்பகல், 20ஆம் தேதி, 21ஆம் தேதி முற்பகல், இந்த காலகட்டங்களில் பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட அனுசரித்து போக வேண்டிய அவசியம் உண்டு. பினான்சியலா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். 19ஆம் தேதி பிற்பகல், 20ஆம் தேதி, 21ஆம் தேதி பிற்பகல், இந்த நேரத்தில் கவனமாக இருந்துக்கிறது. உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு பிசினஸ் தகவல், வேலை தகவல் 22ஆம் தேதி வரும். அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு. நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு வரக்கூடிய காலம்தான். பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி தெரியுது. வேலை வாய்ப்பு புதுசாக எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது கிடைக்க போது. மாணவர்களுக்கு கல்வி திறன் கூடும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானுடைய பயணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகுது. இந்த வார துவக்கத்திலேயே பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு கடன் உதவி வேணும்னா கடன் உதவி கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும். ஒரு பிளாட் வாங்கணுங்க, எனக்கு அதுக்கு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கும். மாடி வீடு கட்டுவதற்கு லோன் கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் பலருக்கு உண்டு.
அதே நேரத்தில் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கலாம், உடல் நலத்தில் சிலருக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கலாம், கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். நீங்க 19ஆம் தேதி பிற்பகல் 20ஆம் தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு கருத்து மாறுபாடுகள் சிலருக்கு இருக்கும், ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு ஒற்றுமை உங்களுக்குள்ள இருக்கு, நான் சொல்றது கருத்து மாறுபாடு தான், ஈகோ கிளாஷ் தான், அதை மட்டும் புறம் தள்ளுவதற்கு பார்த்துக்கணும். சொல்தா கைன்னு போய்கிட்டே இருக்கணும், பெருசுபடுத்தக்கூடாது. அப்போ உங்களுக்கு 22ஆம் தேதி வரும்போதெல்லாம் பாருங்களேன், 22ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் கூட வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போகிறது ரொம்ப அவசியம். வேலை தொடர்பான முக்கிய முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது 22, 23. ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், சிலருக்கு வேலையை விட்டுருவோம் தோணும். உயரதிகாரிகளோட சிலருக்கு டீம் லீடரோட மேனேஜரோட எல்லாம் கருத்து மாறுபாடு வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா போக வேண்டிய நேரம் தனுசு ராசி. அதே நேரத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல தன லாபம் தரும், மனோ தைரியம் தரும், பிள்ளைகளுக்கு வருமானம் கூடும். எனதருமை மகர ராசி அன்பர்கள், மகர ராசிக்காரங்களுக்கு உள்ள சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பொழுதுபோக்கு விஷயங்களை இந்த வாரம் ஈடுபாடு கூடும், ஏதாவது லைஃபை என்ஜாய் பண்ணவும் தோணும். செயற்கை முறை கருத்தரித்தல்ல சிலர் குழந்தை பாக்கியம் அமைய போகுது, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஹெல்த் ரீதியா வந்து கண்கள் தொடர்பான பிரச்சனை சிலருக்கு இருக்கலாம், சுகர் கம்ப்ளைண்ட் சிலருக்கு பாதிப்பை தரலாம், அதெல்லாம் கவனமா இருந்துக்கிடணும். சிலருக்கு இந்த வாரம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது, மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. தொழில் ரீதியாக புதிய பார்ட்னர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு. நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு, எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி இருக்கு. மனசுல ஒரு சலனம் வந்துட்டு போகும். உங்களை நேர்மையாக இந்த வாரம் வைத்துக் கொண்டாலே பெரிய வெற்றி தான். ஏன்னா நீங்க கடின உழைப்பாளிகள், எல்லாத்தையும் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறவங்க, பினான்சியலா உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாரம். ஒரு நல்ல யோகம், குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையுது பாருங்க, அது ஒரு நல்ல யோகமா இருக்கு. ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு பலருக்கு கூடி வரும், அதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இப்ப விளைக்கும். அரசு துறையை சேர்ந்த பலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அருள் உங்க ராசி மேல விழுவதனாலேயே இப்ப நல்ல நேரம். குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறார்கள். சுக்கிரனோடு இணைந்த குரு உங்களை பார்க்கிறார்னா உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன், அவரோடு இணைந்து குரு பார்க்கக்கூடிய இந்த நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில பினான்சியலா நல்ல விஷயங்கள் வரும். குடும்பத்துல கல்யாணம், சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும். பொழுதுபோக்கு விஷயங்கள், லைஃபை என்ஜாய் பண்றது, பொழுதுபோக்கு விஷயங்கள், இதுல ஈடுபாடு கூடும். ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக தேவையான உடைகள், ஆயத்தங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அடுத்த வாரம் நான் அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண போறேன், இந்த வாரம் அது தேவையானது தயார் பண்ண போறேன், நல்ல ஒரு சேலை வாங்கணும், நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கணும், இப்படியெல்லாம் ஆயத்தங்கள் தோணும். இந்த வாரம் உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம். பினான்சியலா எதிர்பார்க்கக்கூடிய growth ரொம்ப நல்லா இருக்கு. புதிய பொறுப்புகள் ஆபீஸ்ல கிடைக்குது. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் அமைகிறது. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் வருகிறது. வார இறுதியில கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யாரையும் பகைச்சிராம இருக்கிறது, வார இறுதி 2 நாட்கள் அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் ஏதோ சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு உங்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதிகளோடு நெருக்கம் ஏற்படும். உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எதை எடுத்தாலும் தைரியமா சொல்லுவீங்க. ரொம்ப ஒரு உங்கள் அணுகுமுறையில, உங்கள் செயல்பாட்டில் இதெல்லாம் ஒரு வேகம் இருக்கும். இளைய சகோதரன் பக்கபலமா இருப்பார். பழைய சொத்தை விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விற்கிறதுக்கு இப்ப வாய்ப்பு வரும்.
இது ஒரு நல்ல வாரம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல மிக முக்கியமானது மனோதைரியம் அதிகரிக்கும். ஒரு கவர்மெண்ட்ல ஒரு காரியம் நடக்கணும், ஒரு பட்டா வாங்கணும், வேற ஒரு காரியம் இருக்கு, எல்லாமே முயற்சி பண்ணுவீங்க, உங்களுக்கு ஈஸியா எல்லாமே அமையும். புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க, கிடைச்சிரும். உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாரம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு உண்டு. அதே மாதிரி வீட்டை ரொம்ப அழகுபடுத்துவீங்க. ரொம்ப ஒரு பினான்சியலா நீங்க ஒரு வளர்ச்சி அடைஞ்சதா சில நேரம் மனசுக்கு தோணும். காஸ்ட்லி பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குற யோகம் இந்த வாரம் உண்டு. வார இறுதியில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும், பெரிய வெற்றி வரும். அதை போல உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வார இறுதியில் குழந்தை பாக்கியம் அமைகிற யோகமும் இருக்கு. புதிய வேலை பொறுப்புகள் வார இறுதியில் ஒரு நெருக்கடியை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வாரம் மன மகிழ்ச்சி, பயணங்கள், உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு, உங்கள் பேச்சில் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படின்னு ரொம்ப தைரியம், சந்தோஷம் எல்லாம் கொடுது. அனல் பறக்குது நாங்க பாருங்க, அப்படி பேச்சில் ஒரு வேகம் இப்ப இருக்கு. முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு வாரம் முழுவதுமே நன்றாக அமையும். சார் எனக்கு ஆஃபீஸ் நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறவங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க, விரைவில் உங்கள் பிரச்சனைகள் தீரப்போகிறது. அப்படி நல்ல நேரம் வருது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.